சட்டத்தை படிக்க போன பொண்ணுக்கு சட்டத்தை சொல்லி கொடுக்குற அந்த சட்ட கல்லூரியிலேயே சக சட்டம் படிக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சட்டம் படிச்ச ஒரு மாணவராலையும் அந்த பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. மேற்கு வங்காளத்தோட தலைநகரான கொல்கத்தால கஸ்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொல்கத்தா லா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. இந்த லா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 25, 2025 அன்னைக்குதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அன்னைக்கு ஜூன் 25, 2025 அந்த பொண்ணு தன்னோட படிப்பு சம்பந்தமா அந்த காலேஜுக்கு போயிட்டு தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை முடிச்சுட்டு திரும்ப போது பாத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வளாகத்திலே வச்சு, அதாவது அந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே வச்சு அந்த பொண்ணை 3 பேர், அதாவது மனோஜித் மிஸ்ரான்னு சொல்லப்படுற ஒரு 31 வயசு உள்ள ஒருத்தனும், 19, 20 வயசு உள்ள ஜெய் அகமது பிரமித் முகர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 பேரும், மொத்தம் 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை அங்க இருக்கிற ஒரு ரூம்ல வச்சு அந்த பொண்ணை பாலியல் ரீதியா வன்புணர்வு பண்ணிடுறாங்க. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா கேங்ரேப் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த மிஸ்ரா காலை பிடிச்சிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, எனக்கு ஒரு லவ்வர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதையும் கேட்காம ஹாக்கி அங்க இருந்த ஹாக்கி பேட்டை எடுத்து அந்த பொண்ணை தாக்கி இவங்க 3 பேரும் அந்த பொண்ணை இப்படி பண்ணிடுறாங்க. மேற்கொண்டு அந்த வீடியோ வேற எடுத்து வச்சுட்டு நீ இதை வெளியே சொன்ன அப்படின்னா இந்த வீடியோ விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டுறது மட்டும் இல்லாம உன் லவ்வரையும் கொண்டுருவோம், உங்க அம்மா அப்பாவுக்கும் என்ன நடக்குன்னு தெரியாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி அந்த பொண்ணை மிரட்டிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு அந்த லா காலேஜை விட்டு வெளியே வருது. இந்த இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வந்து தன் வீட்டுல வந்து தான் அம்மாட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. போலீஸ்காரங்க இந்த 3 பேரையும் உடனே கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மனோஜித் மிஸ்ரான்னு சொல்லப்படுறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கிற மாணவரணி தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்த்து எதிர்கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா தங்களோட குரலை உயர்த்திட்டாங்க இந்த சம்பவத்தை வச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை விசாரணை பண்றாங்க, மருத்துவ பரிசோதனை பண்றாங்க. அவங்க 3 பேர்கிட்டயும் இருந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைலை வாங்கிட்டு அவங்களையும் விசாரணை பண்றாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு தேசிய மகளிர் ஆணையம் சொல்லப்படுற NWC இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தானாகவே முன் வந்து இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. அந்த லா காலேஜுக்கு முன்னாடி DYFன்னு சொல்லப்படுற இளைஞர்கள் கூட்டமைப்பு, ஓகேயா, இளைஞர்கள் கூட்டமைப்பு இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விசாரணை ரீதியா மேற்கொண்டு தகவல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு சோசியல் மீடியால இவங்கெல்லாம் லா காலேஜ் படிச்சு என்னத்தை கிழிக்க போறாங்க, இவங்கெல்லாம் ஜட்ஜானா வக்கீலானா என்னத்துக்கு ஆகும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே பாத்தீங்க அப்படின்னா தங்களோட ஆதங்கத்தை கருத்துக்களாகவும் கமெண்ட்டுகளாகவும் பதிவிட்டுக்கிட்டு தான் வராங்க. பெண்களுக்கு வீட்டுல இருந்தா பாதுகாப்பு இல்லை, ரோட்ல நடந்து போனா பாதுகாப்பு இல்லை, பஸ்ல போனா பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போனா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில பாத்தீங்க அப்படின்னா சட்டத்தை சொல்லி கொடுக்குற அந்த சட்ட கல்லூரியிலையும் பாதுகாப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டி அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு படிச்சோம். இதுக்கு முன்னாடி இதே மேற்கு வங்காளத்துல பாத்தீங்க அப்படின்னா RG கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ட்ரைனிங்க்கு போன ஒரு பொண்ணை, அதாவது ட்ரைனிங்க்கு போன ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை இதே மாதிரி ரேப் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணாங்க. அந்த சம்பவமே பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே மக்கள் மறக்கல. அதுக்குள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து இப்போ லா காலேஜ் வரையும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நீங்க நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் உண்டு. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.